Hello viewers, welcome to Eklavy Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தமிழ் ரெலவெண்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து 25 வீடியோஸ் கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்மளோட அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் தமிழ் அண்ட் ஜிகே போர்ஷனுக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸில் 25 ப்ராக்டிஸ் டெஸ்ட் 5 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ யாருக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ் கொஷின்ஸில் வந்து திருக்குறள் ரெலவெண்ட்டாக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேம்பாவணி. ஸோ ஒரு நாள் நம்ம வந்து ஒரு நூலை பற்றி பார்க்கையில் நமக்கு வந்து அதை பற்றிய தெளிவான ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது தேம்பாவணி, இந்த தேம்பாவணியை நம்ம தேம்பா ப்ளஸ் அணின்னு பிரிக்கலாம். தேம்பா அப்படிங்கிறது வாடாத அப்படிங்கிற ஒரு மீனிங், அணி அப்படிங்கிறது மாலை. அப்போது தேம்பாவணி அப்படிங்கிறது வாடாத மாலை அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ தேம்பாவணியை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா இத்தாலி. இவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், எபிரோயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இந்த மாதிரி அவருக்கு நிறைய மொழிகளில் புலமை இருக்குது. இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர். இவர் தேம்பாவணி மட்டும் இல்லைங்க, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஞான உபதேசம், பரமார்த்த குருகதை, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். அதனால் நீங்கள் படிக்கும்போது இந்த நூல்கள் ரெலவெண்ட்டாகவும் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த தேம்பாவணி அப்படின்னா இந்த தேம்பாவணியோட நூலோட தலைவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு பெருமானாரோட வளர்ப்பு தந்தை சூசையப்பரை பற்றி தான் இந்த நூல் வந்து சொல்லுது. இந்த நூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 காண்டங்கள் இருக்குது. ஒரு காண்டத்துக்கும் 12 படலங்கள் இருக்குது. அப்போ 3 × 12 36 படலங்கள் வந்து தேம்பாவணியில் இருக்குது. அதில் இருக்க பாடல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3615. உங்களுக்கு இது சம்பந்தமான கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ முதல் கேள்வி பாருங்கள், தேம்பாவணியை இயற்றியவர் யார்? ஸோ இதற்கான சரியான பதில் வந்து வீரமா முனிவர். இரண்டாவது கேள்வி, வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன? ஸோ கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ அதுதான் அவருடைய இயற்பெயர். மூன்றாவது கேள்வி, தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் எத்தனை? மொத்தம் எத்தனை காண்டங்கள்னு நான் சொன்னேன்? 3. அடுத்து பாருங்க, நான்காவது கேள்வி, தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் என்ன? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அவருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டுன்னு. அப்போ அந்த பீரியடில் தான் அது வந்திருக்கும். அதனால் சரியான பதில் வந்து 17ஆம் நூற்றாண்டு. ஸோ ஐந்தாவது கேள்வி, தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை என்ன? இப்போது தேம்பாவணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 காண்டங்கள் இருக்குன்னு, ஒரு காண்டத்துக்கும் வந்து 12 படலங்கள் அப்படின்னு. அப்போது மொத்தம் எத்தனை படலங்கள்?
36 படலங்கள். அடுத்து 6வது கேள்வி. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ சரியான பதில் 3615. 7வது கேள்வி. தேம்பா ப்ளஸ் அணி என்பதன் பொருள். தேம்பா அப்படின்னா வாடாத, அணி அப்படின்னா மாலை. அப்போ வாடாத மாலை தான் சரியான பதில். 8வது கேள்வி. கிறிஸ்தவ கம்பன் என்று பாராட்டப்படுபவர் யார்? ஸோ இதற்கான சரியான பதில் கிருஷ்ணபிள்ளை. 9வது கேள்வி. சந்தா சாஹிப் வீரமா முனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஸோ சரியான பதில் இஸ்மத் சந்நியாசி. அதாவது வீரமா முனிவர் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திருச்சியை ஆண்டு வந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். அவர் அரசர், திருச்சியோட அரசராக இருந்திருக்காரு சந்தா சாஹிப். அப்போ அவரை சந்திக்கும் போது சந்தா சாஹிப் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாரு. கேள்வி 10. இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள். இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிறது மீனிங் தூய துறவி. இந்த இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிற டேர்ம் பார்த்திங்கன்னா ஒரு பாரசீக சொல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தேம்பாவணி பற்றிய கொஷின்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.